கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேர்களே, தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய கேஸ் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தை காவல்துறை கையாண்ட விதம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. கேஸ் சிலிண்டரை வெடித்த இடத்துக்கு உடனடியாக ஆணையர், தமிழக டிஜிபி எல்லாரும் போகிறாங்க. காவல்துறை குவிக்கப்படுகிறது. ஸோ ஒரு கேஸ் சிலிண்டர் வெடித்த சம்பவத்தை இவ்வளவு பரபரப்பாக தமிழக காவல்துறை ஏன் கையாள வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையுமே எழுகிறது. இந்த நேரத்தில் கோவை மாநகர காவல் ஆணையர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. சில பேரை சம்பவத்தின் பின்னணியில் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. மன்னிக்கணும், ஆனால் அந்த அறிக்கையில் ஒரு தெளிவின்மை இல்லாமல் இருக்குது. இதன் பிறகு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இது மாதிரி இது ஒரு வெறும் கேஸ் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் இல்லை, ஒரு தற்கொலைப்படை தாக்குதலுக்கான முயற்சி, இதுக்கு பின்னாடி தீவிரவாத செயல் தொடர்பு இருக்குது. ஆனால் ஏனோ தமிழக காவல்துறை அதை மூடி மறைக்க முயல்கிறது, ஒரு மெத்தன போக்கோடு கையாள்கிறது, ஒரு தேசத்தோட பாதுகாப்பு சம்பந்தமான இந்த விவகாரத்தை ரொம்ப அலட்சியமாக தமிழக காவல்துறை கையாள்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்படி ஒரு அலட்சியமான போக்கை தமிழக காவல்துறை கையில் எடுக்கிறனால நாங்களே மத்திய உள்துறைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறோம். ஸோ அந்த கடிதத்தில் இதில் தீவிரவாத செயல் பின்னால் இருக்குது, இது குறித்து விசாரணை தொடங்கணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோன்றார். அண்ணாமலை பேட்டிக்கு பிறகு ஒரு சில மணி நேரங்களில் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அவர் பேசுகிறாரு, இது மாதிரி சம்பந்தப்பட்ட ஒரு 5 பேரை கைது பண்ணியிருக்கோம், இது ஒரு தீவிரவாத தாக்குதலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கைது பண்ணவர்கள் மீது உப்பா சட்டம், தீவிரவாத தடுப்பு சட்டத்தை பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இப்போ கேள்வி என்ன எழுகிறது அப்படின்னா, இது உடனடியாக இது மாதிரியான ஒரு நடவடிக்கையை காவல்துறை எடுத்திருக்கணும். ஆனால் எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம், கேள்விகளுக்கு பிறகு ரொம்ப தாமதமாக தமிழக காவல்துறை ஏன் ரியாக்ட் பண்ணணும்? தேச பாதுகாப்பு தொடர்புடைய ஒரு சம்பவத்தை தமிழக காவல்துறை மெத்தன போக்கோட கையாள்கிறதா? இது மாதிரி பல்வேறு கேள்விகள் எழுகிறது. அது மட்டும் இல்லை, மத்திய உளவுத்துறையும் சரியான சமயத்தில் தமிழக காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருக்கணும், அங்கே ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழாமல் இல்லை. இந்த கேள்விகளை எல்லாம் முன்வைத்து இன்றைய விவாதத்தை தொடங்கலாம். வாருங்கள், விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுகிறேன். வலதுசாரி சிந்தனையாளர் ரமேஷ் சேதுராமன் அரங்கத்திற்கு வந்துள்ளார், அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜாராம் அரங்கத்திற்கு வந்துள்ளார், அவரையும் வரவேற்கிறோம். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அமைப்பின் நிறுவனர் வழக்கறிஞர் ராஜசேகரன் அரங்கத்திற்கு வந்துள்ளார், அவரையும் வரவேற்கிறோம். வணக்கம் ராஜசேகர் சார். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் இதயத்துல்லா அரங்கத்திற்கு வந்துள்ளார், அவரையும் வரவேற்கிறோம். ராஜாராம் சார், நான் முதல்ல உங்ககிட்டேருந்தே தொடங்கலான்னு இருக்கேன். இப்போ இந்த சம்பவத்தை காவல்துறை கையாண்ட விதம்தான் ஒரு பெரிய விமர்சனங்களையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியாக சொல்லுங்கள், இது காவல்துறை கையாண்ட விதம் சரிதானா? இப்போது அன்னைக்கு நடந்த சம்பவம் நடந்து வெடித்த இடத்துல சிலிண்டர் வெடித்த பக்கத்துலேயே ஒரு 200 மீட்டர்ஸில் பெட்ரோல் வெஹிக்கிள் இருந்திருக்கு, நைட் பீட் பெட்ரோல் வெஹிக்கிள். அவங்க தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ணி அந்த தீயெல்லாம் அணைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து அவங்க வழக்கு பதிவு செய்து இறந்து போனவர் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அப்புறம் அவர் வீட்டை சர்ச் பண்ணி அங்கேருந்து வெடிபொருள்லாம் கைப்பற்றிருக்காங்க. இவருக்கு இந்த கார் எப்படி கிடச்சிது, யார் கொடுத்தாங்க, அன்றைக்கி அவங்க வீட்டிலேருந்து இந்த வெடிபொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலம் எடுத்து அதில் சம்மந்தப்பட்டவங்கள கைது பண்ணி அப்புறம் இதில் அந்த சம்பவ இடத்துல ஆணி அந்த மாதிரி வெடிபொருள்கள்லாம் இருந்ததுனால, அந்த கோலி குண்டுகள் இதெல்லாம் இருந்ததுனால இதை வழக்கை பதிவு செய்து மாற்றி செக்ஷனை ஆல்ட்ரேஷன் பண்ணி அவங்கள ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, முதல்ல காவல்துறைக்கிட்டேருந்து ஒரு அறிக்கை வெளியானது இல்லையா? அந்த அறிக்கையில் ஒரு தெளிவே இல்லைன்னு சொல்கிறாங்களே. அந்த சமயத்தில் என்ன தெரியுதோ, அவங்க இன்வெஸ்டிகேஷனில் தெரியுதோ அதை தான் சொல்ல முடியும். இல்லை, நீங்கள் அந்த சமயத்தில்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த குண்டு வெடிப்பு, இந்த சிலிண்டர் வெடிப்பு நடைபெற்ற அந்த இடம், களம் கோவை மாநகரம். 1998 ஒரு தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் அங்கே நடந்திருக்கு. 2019 என்ஐஏ போய் சில பேரை கைது பண்ணி விசாரணை பண்ணுறாங்க. இப்போ கூட பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இவ்வளவு சம்பவங்கள் நடந்த ஒரு இடத்துல ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது. அங்கே ஆணி, பால்ட்ரஸ் எல்லாம் கைப்பற்றுறாங்க. இது சாமானிய மக்களுக்கு கூட இன்றைக்கி இருக்க இந்த தகவல் தொடர்பு அதிநவீனமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் சாமானிய மக்களுக்கு கூட தெரியும், ஒரு சந்தேகம் எழுந்திருக்கும். ஆனால்
காவல்துறையோட அறிக்கை அந்த மாதிரி இல்லைங்கிறதான் கேள்வி. இப்போ இன்வெஸ்டிகேஷனில் அங்கே டீப்பாக பண்ணிட்டு இருக்கப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்கிறத தெரியப்படுத்தினாங்கன்னா அதை வந்து ஃபர்தராக வந்து மேற்கொண்டு தொடர முடியாது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நாங்கள் இதை கண்டுபிடிச்சிருக்கோம், இது இருக்குது, இவங்க தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியாது. அதனால சில விஷயங்களை வந்து நம்ம எல்லாம் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக தானே பண்ணியிருக்காங்க. அந்த ஊப்பா சட்டம் போட்டிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் சிலர் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆக என்ன முறைப்படி செய்யணுமோ படிப்படியாக தான் செய்ய முடியும். எடுத்த உடனே இதில் வந்து இந்த அன்னார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இது சம்மந்தப்பட்டிருக்கு, அந்த இயக்கம் சம்மந்தப்பட்டிருக்கு, இது வெடிகுண்டு, இந்த தற்கொலைப்படை இப்படிலாம் சொல்ல முடியாது. ஒன்று ஒன்றா பை ஸ்டெப்பாக போகையில் ஒன்று ஒன்றா தெரிய வருது. இப்போ அதுபடி தான் பண்ணியிருக்கோம். ஒரு ரொம்ப அதிதீவிர சம்பவம் அப்படிங்கிறனால ரொம்ப கவனமா காவல்துறை கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற உங்களுடைய முதற்கட்ட பதிவை நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக இதயத்துல்லா சார், இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு. சகோதரர் காவல்துறை ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சொன்ன மாதிரி, காவல்துறையை பொறுத்தவரை உடனடியாக நம்முடைய காவல்துறையுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய அவர் வந்து நேரடியாக கோயம்புத்தூர் போயிட்டார். நல்லா தெரியும். இது மாதிரி இதுக்கு முன்னே ஏடிஎம்கே ஆட்சியில் கூட இப்படி நடக்காது. உடனடியாக போனார், எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு புலனாய்வு நடந்து கொண்டு இருக்கிறது, விரைவில் தெரியும்னு சொன்னார். இன்றைக்கு பாலகிருஷ்ணன் வழக்கம் போல், ஏன்னா அன்றைக்கி 2-3 பேட்டி கொடுத்தாங்க, இன்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்க. இது முழுமையான விவரம் சொன்னாங்க. நாங்கள் வந்து யூஏபிஏ சட்டம் போட்டிருக்கோம், அதே மாதிரி வந்து இந்த குண்டுவெடிப்பு காரணமானவர்களை கைது செய்திருக்கோம், அவங்கள விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் சொல்கிறாரு. இது ஒரு புறம் நாம் பார்க்குறோம். என்னை பொறுத்தவரை தமிழக அரசு இதுக்கு முன்பு இருந்த அரசுகளை விட உடனடியாக இங்கேருந்து டிஜிபியை அனுப்பிச்சு, திரு சைலேந்திரபாபுரை அனுப்பிச்சு அவர் உடனே அங்கே பேட்டி கொடுக்குற ஒரு நிலைமைனா இமீடியட்டா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் கடைசியாக திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவாக எல்லா விவரமும் சொல்லியிருக்காரு. எந்த வகையிலும் தப்பு தப்பு யார் செய்தாலும் பாஜக முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படி இல்லை. நடக்கிற சம்பவத்தையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு, அவர் பேட்டிக்கு அப்புறம்தான் கோவை மாநகர ஆணையர் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஊப்பா சட்டம்லாம் போட்டிருக்கோங்கிறாரு. அப்போ அண்ணாமலை பேசுனதுக்கு அப்புறம் வந்து இவர் கொடுக்கறது வந்து அவர் பண்ண ஆக்டுக்கு ரியாக்ஷன் மாதிரி இல்லை. இது பொதுவாக இந்த சோஷியல் மீடியாவில், சங்கி மீடியாவில் சில மீடியாக்கள்லாம், பாஜக ஆதரவு மீடியாக்கள் நீங்கள் சொன்னது வந்திருக்கு. பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருந்துருமா. என்னால தான் இன்னைக்கு சூரியன் சார் அண்ணாமலையோட பேட்டி எல்லா செய்தி சேனல்கள்லயும் வருது. மக்களுக்கே அந்த கேள்வி வராதா? இவ்வளவு பெரிய சம்பவத்தை காவல்துறை இப்படி கையாளுதுன்னு மக்களுக்கே அந்த கேள்வி வராதா? அண்ணாமலை மட்டுமா பேட்டி கொடுத்தாரு? எல்லா தலைவரும் பேட்டி கொடுத்தாங்க. ஜவாஹிருல்லா தமுக அவர் என்ன சொன்னாரு? அது தவறாக தப்பு இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் உண்மையை ஆராய வேண்டும் சொல்றாரு. இதுதான் சார் ஒரு இந்தியன்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நாம் செய்ய வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். ஆனால் நாட்டில் கலவரமும் குழப்பமும் வெடிகுண்டுகளும் வெடிக்க வேணும். இப்போ உதாரணமாக இந்தியாவில் ஷிண்டேங்கிற ஒருத்தர் கைது பண்ணாங்க. அவர் வந்து ஆர்எஸ்எஸ். அவர் வந்து இப்போ வந்து வாக்குமூலம் கொடுக்குறாரு. 1300 இடங்களில் நாங்கள் தான் குண்டு வச்சோம், அதில் இத்தனை இடங்களில் வெடிச்சிச்சு, எங்கள் ஆளுகளே 2 பேர் குண்டு கொண்டு போகும்போது ஒரு கொஞ்சம் விடுங்க. நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. குண்டு நான் சொல்கிறேன், தப்பு இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். அந்த குண்டு வெடி தயார் பண்ணும்போது எங்கள் ஆள் 2 பேர் செத்து போனான் 2-3 இடத்துல. இதையும் அவர் தான் சொல்கிறாரு. எங்கெங்கெல்லாம் குண்டு வச்சோம், எத்தனை பேரை சாவடித்தோம்னு சொல்கிறாரு. அதை சாவடிச்சு அந்த குண்டு வெடிப்புக்கு காரணமாக அங்கே பிராக்கியாங்கிற அந்த அம்மா வந்து எம்பி ஆக்கியிருக்காங்கிறதையும் அவரே சொல்கிறாரு. அசீமானந்தா வாக்குமூலம் கொடுத்தாரு, நாங்கள் தான் குண்டு வச்சோம், மாலேகான்லேயும் ஹைதராபாத்லேயும் மக்காமஸ்ஜிலையும் குண்டு வச்சோம், சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் குண்டு வச்சோம்னு சொல்லி காவல் இதில் இருக்கும் பொழுது, ஜெயிலில் இருக்கும் பொழுது அவர் சொல்லிட்டு இப்போ அவரோட ஜாமீனில் வந்துடுறாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு கொள்ளணும், நாட்டில் வந்து இவ்வளவு மோசமான இந்த சம்பவத்துல குண்டு ஒரு விஷயம் சொல்றாரு இல்லையா, தீவிரவாத செயல்ல யாரு ஈடுபட்டாலும் அது தீவிரவாதிகள் தான். தீவிரவாதிகள் தானே. தீவிரவாதி தான், அவ்வளவுதான். தீவிரவாதி தான், அவ்வளவுதான். இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? இது ஒரு சாராருக்கு எதிராக உள்ளது, கோயிலுக்கு எதிராக உள்ளதுன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அண்ணாமலை கோயில் அவர் பேர்ல இருக்கு இல்லையா, வருஷந்தோறும் விழா நடந்துகிட்டே இருக்கு, மாதந்தோறும் விழா நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மதுரை அழகர் கோயில் லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க. நீங்க சொல்றது நீங்க அந்த கேள்வியை பாதியில விட்டீங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னா, நான் சொல்லவே இல்ல தேசம் ஒற்றுமையா இருக்கணும்னா நீங்க உங்க தலைப்பு மாதிரியே நீங்க பேசக்கூடாது. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கேட்டு வாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க நேரத்தை இது பண்ணுங்க. அப்ப
கோயில்கள் ஒரு சாரார் இன்னொரு சாரார்னு சொல்லி பாஜகவும் அண்ணாமலையும் சொல்கிறாங்க இல்லையா, அவரை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க இல்லையா. தமிழ்நாட்டில் இந்து சகோதரர்களும் முஸ்லீம்களும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சாரார் மீது எதிர்ப்பு கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி இதை கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி பண்ணுறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், பல பெட்ரோல் வெடிகுண்டு விஷயத்தில் செய்தவர்கள் பாஜக காரர்கள் இதுக்கு முன்ன வந்துச்சு. சமீபத்தில் வந்ததுல வந்து என்ன வந்துச்சு, அவர் கொடுத்த பேட்டியில இல்ல அவர் கொடுத்த பேட்டியில இது ஒரு தீவிரவாத செயல், இது ஒன்றும் முன்னாடியே கண்டறியப்பட்டிருக்கணும் அல்லது தடுக்கப்பட்டிருக்கணும், இல்லை நடந்ததுக்கு பிறகு உடனடியாவது நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்றாரு. இந்த இடத்துல எங்க வந்து அவர் மத கலவரத்தை தூண்டுறாப்புல பேசுறாரு சொல்லவா? அது மட்டும் அவர் சொன்னா பரவாயில்ல. 2 நாளைக்கு முன்னே எனக்கு தெரியும் இந்த சம்பவம், வாட்ஸ்அப்ல நான் பார்த்தேங்கிறாரு. அப்ப நான் சொல்றேன், இவர் பார்த்த 2 நாளைக்கு முன்னவே எனக்கு தெரியும் சொன்னா, 2 நாளைக்கு முன்னால இதே திரு அண்ணாமலை அவர்கள் வெளியில சொன்னாரா? அவர் என்ன சொன்னாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அது அந்த சம்பவத்துல இறந்து போனவருடைய வாட்ஸ்அப் டிபியில ஒரு வாரத்திற்கு 2 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. தாங்க சார் நான் தமிழ்ல சொல்றேன். இல்ல சார், அதுல எனக்கு புரியல, அதுல என்ன மத கலவரம்ன்றீங்க நீங்க? நீங்க அண்ணாமலையோட பேச்சுல அதுதான் கேட்கிறேன், அண்ணாமலையோட பேச்சுல மத கலவரத்தை தூண்டுற மாதிரி தேச ஒற்றுமைக்கு எதிராக இருக்க மாதிரி பேசுறாருன்னு நீங்களே, அது என்ன பேசினாருன்னு தான் நான் கேட்கிறேன். அதான் சார் இவ்வளவு நேரம் சொல்றேன். நீங்க சொல்றீங்களா வாட்ஸ்அப் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க, 2 நாளைக்கு முன்னாடி அவர் சொல்றாரு. கொஞ்சம் பேச விடுங்க, நீங்க பேசும்போது அவ்வளவு அமைதியா கேக்குறேன். சொல்லுங்க. அப்ப ஏன் ஒரு பொறுப்புள்ள தலைவரா இருந்தா அத காவல்துறைக்கு இன்னைக்கு வரையும் அவர் வந்து ஏதாவது தகவல் கொடுத்துருக்காரா? யோசிச்சு பாருங்க. அப்படி வாட்ஸ்அப்பில் இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வந்திருக்கு, இப்படி ஒன்று நடக்க போகுது தடுக்கன்னு சொல்லி. ஆக நீங்கள் எது உண்மை? முதல்ல வந்த தகவல் நமக்கு தெரியும், ஸ்பீட் பிரேக்கரில் எது பண்ணதுனால அந்த கேஸ் வெடிச்சுன்னு வந்துச்சு. 2வது பல்வேறு ஊடகங்களில் விதவிதமாக வருது. காவல்துறை என்ன சொல்லுது? இப்போ காவல்துறையை சேர்ந்தவர் சொன்னார் இல்லையா, அதைத்தான் நானும் வெளிமொழிகிறேன். காவல்துறை திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு வரையும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், புலனாய்வு செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் திடீர்னு ஒன்று நடந்த உடனே இப்போ வந்து காந்தி கொலை நடந்துச்சு சார், மகாத்மா காந்தி கொலை நடந்துச்சு, கொன்றவர் ஒரு இல்ல சார், இது அவருடைய பார்வையில அவர் சொல்றாரு. சரி நீங்க பேசுங்க, உதாரணம் சொல்ல வேணாமா? என்ன உங்களுக்கு பதில் சொல்றேன் சார். நீங்க ஒரு பதில ஒரு பாயிண்ட்ல நிறுத்துறீங்க, நான் அடுத்த கேள்வி ஒரே பாயிண்ட்ல சொல்றேன். மகாத்மா காந்தி கொலை நடந்துச்சு சார். கொலை நடந்த இடத்துல இன்னொரு ஆர்எஸ்எஸ் கார் என்ன சொன்னாரு, இது கொன்றது ஒரு முஸ்லீம் சொன்னாரு. மவுண்ட் பேட்டன் பிரபு வந்துட்டாரு, வந்தவன சொன்னாரு இல்ல இது இந்து தீவிரவாதின்னு சொன்னாரு. உண்மை என்ன? இஸ்மாயில் ஒரு பேர்ல பச்சை குத்திட்டு, அதான் சார் நான் முதல்ல சொன்னேன், யாரு தீவிரவாத செயல் யாரு செஞ்சாலும் அவர் தீவிரவாதி தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல ஒண்ணுமே இல்ல. பேசி முடிச்சோம், நான் பேசி முடிச்சிடுறேன். அதுல வந்து இஸ்மாயில் பச்சை குத்தி கோட்சே வந்து இந்த தவற செஞ்சாரு. இந்த இதுக்கு பேர் என்ன? அப்ப முஸ்லீம்கள் மீது அந்த நேரத்துல குழப்பம் செய்யணும் அவர் செய்யறாரு. குற்றவாளி முஸ்லீமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் தண்டிக்கப்படணும், அதுல மாற்று கருத்து இல்ல. அதுதான் நீங்க அந்த இடத்துக்கு தான் நீங்க வரீங்க. மறுபடியும் இந்து தீவிரவாதியா இஸ்லாமிய தீவிரவாதியான்ற இடத்துக்கு தான் நீங்க வரீங்க. திரும்ப தீவிரவாதின்ற இடத்துக்கு ஏன் இந்துங்கிற வார்த்தை என்கிட்ட வரல? அவர் சொன்னது பிராமண தீவிரவாதி தான் சொன்னாரு. மவுண்ட் பேட்டன் சொன்னதான் நான் சொன்னேன். நான் இந்துக்கள் இந்துவோ முஸ்லீமோ, உண்மையான இந்து யார் தெரியுமா? உண்மையான முஸ்லீம் யார் தெரியுமா? யார் தன் மதத்தை பின்பற்றானோ, நியாயத்தை இந்து தர்மத்தை பின்பற்றினா அவன் இந்து. ஆனா தன் மதமும் தெரியாம பிற மதமும் தெரியாம இருக்கான் பாருங்க, அவன் தான் தீவிரவாதி. அவன் தான் எல்லா மதங்கள்லயும் இருப்பான். ஓகே, நிச்சயமா உங்களுடைய முதல் கட்ட கருத்தை நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். இதயத்துல்லா சார், நாட்டுல மகாத்மா காந்தி கொலையில இருந்து இன்னைக்கு வர கலவரத்தை செஞ்சுட்டு அடுத்தவர்கள் மேல பழி போடுறது மகாத்மா காந்தியில இருந்து இன்னைக்கு வரை நடக்குது. இதையும் ஆராயணும். நம்ம ஊர்ல பல பெட்ரோல். சரி, ஓகே ஓகே, நிச்சயமா. இதயத்துல்லா சார் என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா, இந்த சம்பவம் குறித்து அவருக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்ததுன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருந்தால், அவர் காவல்துறையில் பணியாற்றி இருந்திருக்கவர், அதனால காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்கலாம். ஒன்று, இந்த விஷயம் குறித்து அவர் நிறைய கேள்வி எழுப்புறார். ஆனால் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இப்போது தீபாவளி சமயம் மக்கள் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் ட்ராவலிங்கில் இருப்பாங்க. இப்போ அந்த சமயத்தில் இந்த மாதிரியான விஷயம் வெளியில் வந்தால் அது மக்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ அதனால தமிழக காவல்துறை இதை ரொம்ப கவனமாக கையாளுறாங்க. அப்படிங்கும் பொழுது இல்லை, அண்ணாமலை சொல்கிற மாதிரி உடனடியாக காவல்துறை வந்து எல்லா விஷயத்தையும் பொது வெளியில் பேட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது
ஒரு தவறான விஷயம் இல்லையா? அவர் எதிர்பார்க்கிற மாதிரி தமிழக காவல்துறை எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்ன்றார். இல்லை, கேள்விகள் நியாயம். சரியா? இதாயத்துல்லா சார் சொன்ன பல விஷயங்களுக்கும் நான் பதில் சொல்கிறேன். விஷயம், போலீஸ் அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன, அவங்க செஞ்சது சரியா தப்பா? முதல்ல போலீஸ் அதிகாரிகள் அப்படின்னாக்க ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அதில் இப்போது சொல்லணும்னா நம்ம டிஜிபியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய கமிஷனராக இருக்கட்டும், தே ஆர் ஆல் வெட்டரன்ஸ். அவங்கெல்லாம் வந்து என்ன செலிப்ரேட்டட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். சரி. என்னென்னா ரெஸ்பான்சிபிள், அவங்க வந்து மனசாட்சிப்படி வேலை செய்யக்கூடியவர்கள், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப மரியாதை எனக்கு உண்டு, எனக்கு ரொம்ப பர்சனலாகவே தெரியும் அந்த வகையில். ஆனால் இப்போ இந்த விஷயம், ஒரு கேஸ் சிலிண்டர் வெடித்ததாக சொல்லப்படுது. சரிங்க, வெடிச்சிருச்சு. ஆனால் அவசரமாக டிஜிபி அவர்களும் இன்டெலிஜென்ஸோட ஸ்டேட் இதோட ஆஃபீஸரும் 2 பேரும் போறாங்க அப்படின்னாலே இல்ல சார், இப்ப நீங்க தான சொன்னீங்க ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும்னு. இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார், தகவல் தெரிஞ்சிருக்கும். நான் தான் சொன்னேனே, நான் தான் சொல்ற வரேன். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சு அந்த கேள்வி தான். இல்ல அதுதான் அடுத்த கேள்வியா வரும் தெரியும். அதுக்கும் சேர்த்து பதில் சொல்றேன். சரி. இப்போ என்னன்னாக்கா போயிருக்கு, சரி, பதட்டத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுல. இப்போ என்னன்னாக்க இது படிப்படியாக இந்த விஷயங்களை வெளியில் கொண்டு வராங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே, தீபாவளி ஷாப்பிங், நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். இதை நீங்கள் ஒரு கவனத்தில் எடுத்துக்காம, சரி நாங்கள் பதட்டம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரியாக கொடுத்தா, மக்கள் ஒருவேளை மெத்தனமாக இருந்து அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்தால் அதில் யார் பொறுப்பாளி ஆவார்கள்? இல்லை சார், மெத்தனம் அப்படின்னா அந்த இடத்துல காவல்துறை அதுக்கப்புறம் வந்து தயார் நிலையில் தானே இருப்பாங்க, எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுப்பாங்க இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்கங்க எல்லா பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுப்பாங்கன்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வெளியில் சொல்கிற விஷயமே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, தமிழக காவல்துறை வந்து இது குறித்து தெளிவாக ஒரு பேட்டியை கொடுத்துருந்தா எல்லா மக்களும் பாதுகாப்பா இருந்திருப்பாங்க, வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? வீட்டுக்குள்ளே இருக்காங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இப்போ வீட்டுக்குள்ளே தான் இருந்தாலும் பாதுகாப்பு அப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் பாதுகாப்பு எல்லாம் கிடையாது. எது வேணா எங்க வேணா எப்படி வேணா நடக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா அது பாயிண்ட் கிடையாது. நான் சொல்லக்கூடிய விஷயம் திரும்பவும், இப்போ இன்னைக்கு வந்து அண்ணாமலை சொன்னார், அவருக்கு 2 நாள் முன்னாடி, அப்படி இல்லை. அவர் என்ன சொல்றாரு, 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்டஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னு கொராபரேட்டிங். அப்படின்னாக்க என்ன, ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் யூ ஆர் கனெக்டிங் த டாட்ஸ். இந்த டாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் கடந்த கால நிகழ்வுகளை நீங்கள் வரிசையாக ஒன்றொன்னா கோர்வையாக்கி, ஓ அதெல்லாம் இங்கே வந்து நம்மளை இட்டு சென்றிருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. முன்னாடியே எல்லாம் தெரியணும்னாக்கா எல்லாருக்கும் எல்லாமே தெரியணுமே. இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, எதுக்கு எடுத்தாலும் நேராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய்டும், சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸு. அது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் வேலை கிடையாது, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இருந்தாலும் சொல்கிறேன், ஐ வில் கிவ் பெனிஃபிட் ஆஃப் டவுட் டு த போலீஸ். எப்போவுமே ஐ வில் ஆல்வேஸ் கிவ் த பெனிஃபிட் ஆஃப் டவுட் டு போலீஸ். இருந்தாலும் அது அவர்களுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு விஷயம் மிஸ் ஆச்சுனாலே அது பல இதில் வந்து அவங்களுக்கு அவங்களோட ரேடாரில் படாமல் போகலாம். சரி. ஆனால் இப்போ என்னன்னா, போலீஸை ஒரு பக்கம் விட்டுடுவோம், அவர்கள் மீது ஏதானும் அரசியல் அழுத்தம் இருக்கா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், போலீஸ் மேலே என்ன அழுத்தம் இருக்கலாம் நீங்க சொல்கிறேன். அதாவது ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு தீவிரவாதி, மதத்தின் பெயரால் தீவிரவாதம் செய்த ஒரு தீவிரவாதி வீட்டில் பண்ணுறாரு. ரைட் பண்ணும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டில் இருந்த பெண்களால் குக்கர் இதெல்லாம் வச்சு தாக்கப்பட்டு ரொம்ப சீரியஸான நிலைக்கு போனார். சரி. ஆனாலும் கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த யார் அந்த பிடிபட்டாரோ அந்த மெயினான தீவிரவாதின்னு சொல்லக்கூடிய அந்த ஆள் மேலே மட்டும்தான் கேஸ் பதியப்பட்டது. இந்த ஆஃபீஸர் ஓகே, அவர் மேலே வந்து ஒரு கால் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர் அந்த முடிவை எடுத்திருக்கலாம். அவரே எடுக்கலைங்க. அது மேலே தலைமையில் இந்த பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷனோட அந்த ஓகே இன்னைக்கு உயிரோடு இல்லாத தலைவர் அவங்க வரைக்கும் போய் அந்த டெசிஷன் எடுக்கப்பட்டு அந்த லேடிஸ் மேலெல்லாம் கேஸ் போடப்படலை, இந்த ஆள் மேலே மட்டும் கேஸ் போடப்பட்டது. ஓகே, இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்தார் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு பதவி உயர் தரப்பட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே போச்சு, கடந்து போச்சு, அவ்வளோதான். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் யாரை பிடிபட்டாரோ அந்த ஆளோட குடும்பத்தினருக்கு இந்த ஆள் செய்த விஷயங்கள் தெரியும் அப்படின்னு அப்போ சொல்லப்பட்டது. அப்போது இவர்கள் துணை போயிருக்காங்கன்னு தான் நீங்கள் பார்க்கணும். இருந்தாலும் இந்த டெசிஷன் எடுத்தது
பொலிட்டிக்கல் டெசிஷன் அப்படின்னு தான் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா சரி, சட்டப்படின்னு எடுத்தா நீங்க Okay. யாராக இருந்தாலும் ஒரு போலீஸ் ஆபீசர் மேல சேதுராமன் சொல்ல வருது என்னன்னா இந்த விவகாரத்துல போலீஸ்க்கு ஒரு அழுத்தம் இருக்கு. அந்த அழுத்தத்தினால இருக்கும். அது ஒரு காரணம் பொலிட்டிக்கல் என்னன்னு சொல்றேன். இல்ல காரணம் என்னன்னு சொல்றேன். இல்ல இருக்கலாம். இருங்க வரேன். அழுத்தத்தினால இதுல டிரான்ஸ்பரன்சி இல்ல, எதையோ மூடி மறைக்கிறாங்க அப்படிங்கிற இருங்க ஒரு வரேன். இல்ல விஷயத்தை- இல்ல மூடி மறைக்கிறது இல்ல. அது என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளில வரும். காரணம் வந்துதான் தீரணும். ஏன்னா இந்த இன்சிடென்ட் இப்போ எப்படி ஆயிருக்குன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் டேக் ஓவர், என்ஐஏ கேன் டேக் ஓவர். சரி, காரணம் என்னன்னா இது ஒரு தீவிரவாத இது யுஏபிஏ போட்டாங்கன்னாலே நமக்கு எல்லாருக்கும் விளங்கிடும். சரி, காரணம் என்னன்னா ஸ்டேட் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்கங்கிறது வேற, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னாக்க தென் அது அடுத்த கட்டத்துக்கு நகரும். இங்க வந்து நீங்க மூடி மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த சமயத்துல நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அந்த வாக்கு வங்கி கிட்ட இருந்து எக்காரணம் கொண்டு நான் ஒரு கெட்ட பேரை வாங்கிடக்கூடாது, இதன் மூலமா எனக்கு ஒரு அரசியல் பாதிப்பு ஏற்படுமா, இந்த மாதிரி பல கோணங்களை குறிப்பா சொல்லணும்னா இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதையெல்லாம் கணக்கு போடுவாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நான் யாரா இருந்தாலும், நான் எந்த பார்ட்டியா இருந்தாலும், திரும்பவும் சொல்றேன், இதுல வந்து நான் கோட் அண்ட் அன்கோட் நான் சொல்ல வேண்டிய விஷயம், யாராக இருந்தாலும் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, ஓகே. ஆனா உங்களுடைய சந்தேகத்தை நீங்க அல்ல, எழுப்பியிருக்கீங்க. நான் அவ்வளவுதான். அடுத்தடுத்த ஆனா இல்ல சுற்றுகள்ல இல்ல இல்ல நான் கடைசியா இன்னும் நிறைய கடைசியா விவரங்களை இல்ல, கேட்டு அடுத்த வாங்கிக்கிறேன். ரவுண்டுக்கு முன்னாடி கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்றேன். இதாயத்துல்லா சார் சொன்னாரு, யாரோ ஒருத்தர் வந்து அஃபிடவிட் யார் வேணா இப்படி வேணா கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த சாத்வி பிராக்யாவோட கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆபீசர் இது யாரு, பி சிதம்பரம் எடுத்தீங்கன்னா இவங்களோட இதுல நன் அதர் தான் பி சிதம்பரம் எப்படியெல்லாம் இல்லாத ஒரு ஹிந்து டெரரை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக என்னவெல்லாம் அவருடைய அதிகார துஷ்பிரயோகத்தை செய்தார் என்பது வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரியும். அவர் என்னென்னலாம் அவர் செஞ்ச அயோக்கியத்தனம் அப்படியே சொல்லலாம். ஏன்னா அவரு சொன்னதுலயாவது இல்ல 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 சிதம்பரம் போன்ற ஒரு சிறந்த வழக்கறிஞர் இந்த இருங்க, தவறை இருங்க, செய்யல. சிதம்பரம் போன்ற நீங்க- வழக்கறிஞர் செய்யலைன்னா அவரும் அவருடைய சேதுராமன், மகனும் எல்லாரும் சேதுராமன், சேர்ந்து அவங்கள அதிகார நீங்க துஷ்பிரயோகம் தொடர்ந்து- செஞ்சிருக்காங்க. என்னால 100 உதாரணங்கள் சேதுராமன், கொடுக்க முடியும். தொடர்ந்து ஆதாரங்களை முஸ்லிம் கொடுக்க தீவிரவாதி, முடியும். முஸ்லிம் தீவிரவாதின்னு சொல்லிட்டு வந்தீங்க. அவர் வந்து இதுல காவி தீவிரவாதத்தை உண்மையா இல்லாத சொன்னாரு. ஒண்ணு. உங்களுக்கு அந்த இல்லாத கோபம் ஒண்ணு. சிதம்பரத்துக்கு மேல இல்லாத ஒண்ணு. இன்னைக்கு காவி இல்லாத தீவிரவாதி. ஒண்ணு. நான் இவ்வளவு நேரம் இல்ல, சொன்னது காவி தீவிரவாதம் எதுன்னு நான் சொல்றேன். இருங்க, காவி தீவிரவாதம் சொன்னது எதுன்னா தப்பா? அவருடைய கரப்ஷனை எல்லாம் புடிச்சு இப்ப உள்ளுக்குள்ள போட்டு அவருக்கு இது காமிச்சிருக்காங்க. இப்பங்க அதுதான் காவி அவர் தீவிரவாதம். ஆட்சியில சட்டப்படி தான் இருக்கும் அது. அதை இருக்கும்போது விடுங்க. ஆட்சியில அதை இருக்கும்போது விடுங்க. கொண்டு வந்ததுதான் ஆ. நான் சொன்ன அசிமானந்தாவுடைய இல்ல, இல்ல. தீவிரவாதம். அசிம் இருங்க, பிறகு ஆகி இருங்க, இருங்க. உங்க எம்பி பிரக்யாவுடைய அசிம்புரால தீவிரவாதம். அசிம்புரால அதே மாதிரி தேவேந்திர சிங் அப்பாவி தீவிரவாதம். முஸ்லிம்களை அதே கொண்டது மாதிரி யாரு? வந்து உங்களுக்கு அசிம்புரால புரோகிதன் ஒருத்தர் இருந்தார் நீங்க தெரியுமா? எதிர்க்கணுங்க. புரோகிதர் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? தாராளமா. கர்னல் ராணுவத்துல, புரோகித். அந்த ராணுவத்துல அவர் இருந்தவர் டிக்ளேர்ட் செஞ்ச வார் அநியாயம். வெட்டரன்ங்க. சரி, டிக்ளேர்ட் சரி, வெட்டரன். அவர் சரி. ராணுவ நான் அதிகாரியை வரேன். அசிங்கப்படுத்துறீங்க நீங்க. ஊரு சிரிச்ச விஷயம். காங்கிரஸ் பீரியட்ல இதயத்துல்லா சார், இதயத்துல்லா சார், இதயத்துல்லா சார், ரைட், உங்களுக்கான ரைட். வாய்ப்பு யோக்கியதை இல்ல, நான் இல்ல, இல்ல, உங்களுக்கான இல்ல. வாய்ப்பு நான் மறுபடியும் கொடுக்குறேன். ரமேஷ் இல்ல, சேதுராமன், இல்ல. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அது தப்பு நீங்க சார். உங்களுடைய இல்ல, இல்ல, முதற்கட்ட இல்ல. சந்தேகத்தை யோக்கியம் எங்க பாகிஸ்தான் இல்ல, உங்க- வந்து நீங்க நல்ல அயோக்கியம் நாடுன்னு சொல்றீங்க. இல்ல, சொன்னாங்க. அவருடைய அவரு. சந்தேகத்தை ரொம்ப அவர் நல்ல நாடு. எழுப்பியிருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ராஜசேகர் சார், இங்க ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியா ராஜாராம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர், ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. அதை காவல்துறை எப்படி கவனமாக கையாளணுமோ அப்படி கவனமாக கையாண்டிருக்காங்க. பொது வெளியில் எல்லா தகவல்களையும் கொடுக்க முடியாது, எஸ்பெஷலி இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவிருக்கு. இங்கே இதயத்துல்லா சார் என்ன பதிவு பண்ணுறாரு, இல்லை இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழ்நாட்டில் மத கலவரத்தை தூண்டு பண்ணணுமோ, ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட வேணும்னே வந்து இந்த மாதிரி இல்லாத பிரச்சனையை ஏற்படுத்துகிறதா அவர் சொல்கிறாரு. ஆனால் ரமேஷ் சேதுராமன் என்ன சொல்கிறாரு, டிஎம்கேவுக்கு, திமுக அரசுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கலாம். அவங்க வந்து ஒரு வரக்கூடிய தேர்தலில் என்னோட ஒரு பர்டிகுலர் ஓட் பேங்கிங் அதில் எந்த டேமேஜும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல்துறைக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்து ஒரு 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 ஸ்லோ ஆக்ஷனுக்கு ஒரு உத்தரவை கொடுத்துருக்கலாம் அப்படின்றாரு. இல்லை, இந்த சம்பவம் வந்து ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம். இது வந்து எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, இதில் வந்து தீவிரவாதம், தீவிரவாதி, இது வந்து ஒரு பிளான் பண்ணிட்டாங்க, இது இப்படி தான் பண்ணாங்க, கோயில் பக்கத்தில் வச்சு, இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள், கற்பனை கதைகள், கற்பனை குதிரையை. இது தீவிரவாத தாக்குதல் இல்லை, தாக்குதலுக்கான நடவடிக்கை இல்லைன்றீங்களா? ஒரே நிமிஷம் பாருங்க. நான் வந்து ரைட் விங் வலதுசாரி சப்போர்ட்டர் கிடையாது, நான் காங்கிரஸ் சப்போர்ட்டர் கிடையாது.
நான் போலீஸ் சப்போர்ட் பண்ணுற ஆள் கிடையாது, ஃபேக்ட்ஸை பேசுவோம். சார் ஓகே. எனக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் ஃபேக்ட்ஸை சொல்கிறேன். ஒரு சம்பவம் நடக்குது, போலீஸ் பெட்ரோல் வெஹிக்கிள் அங்கே கோயில் முன்னாடி நிற்குது. ஒரு இவ்வளோ வெடிப்பொருட்கள், கேஸ் சிலிண்டர் 2 கமர்ஷியல் சிலிண்டர் எடுத்துக்கிட்டு ஒரு கார் 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், 4 மணி அந்த டைமில் விடிய காலத்தில் போகுது. ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது வெடிக்குது. வெடித்த பிறகு அதில் இருந்த அந்த வெடிப்பொருட்கள், ஆணி, இந்த பால்ஸ் இதெல்லாம் வந்து UAPA ஆக்டை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வழக்காக இது மாறுகிறது இப்போ. சரி. ஆனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு சம்பவம், நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு 20-23 ஆண்டு காலம் குற்றவியல் வழக்கறிஞராக நான் பணியாற்றுறதுனால ஹவு போலீஸ் ஆக்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படின்னா, ஒரு சம்பவம் நடந்த உடனே நான் வந்து எப்போவுமே ஐ எம் டிஃபென்ஸ் லாயர். சரி. அதாவது குற்றம் செய்தவர்களுக்காகவே நான் போய் வாதாடுற ஒரு வக்கீல், டிஃபென்ஸ் லாயர்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், உடனே போய் இவர் ஏசியாக இருக்காரா, இவர்கிட்ட போய் சண்டை போடுவேன். என்னுடைய ஆள் நிரபராதி, எப்படி கூட்டின்னு வந்தீங்க, எப்படி அப்படின்னா இவர் என்ன சொல்லுவார், இவர் என்கிட்ட சண்டை போட மாட்டார். பாருங்கள், கைது பண்ணியிருக்கோம், இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு வந்து நிச்சயமாக உங்களுக்கு தகவல் இருப்போம், பட் இன்வெஸ்டிகேஷன் அண்டர்வேயில் இருக்கும்போது நீங்கள் நீதிமன்றத்தில் போய் வேணால் பெயில் போட்டுக்கோங்க. சரி. நாங்கள் வந்து பொதுவாக நடைமுறையில் இருக்க வழக்கத்தை சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வெடி விபத்து நடக்கும்போது காவல்துறை இமீடியட்டாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ், அந்த 4 பேர் அந்த பேக்கெல்லாம் வெடி மருந்துலாம் எடுத்துன்னு போகிறது, அந்த கார் யாருது, இதெல்லாம் காவல்துறை சொல்லி தான் பொதுமக்களுக்கு தெரியும், அரசியல் கட்சிகளுக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இல்ல இருங்க, அலோவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நடுவுல பூந்து உங்களுடைய சந்தேகத்தை நான் கேட்டுக்க வேண்டாமா? இருங்க, நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு குரோனாலஜிக்கலா ஒரு விஷயம் சொல்லும்போது அலோவ் பண்ணுங்க. காவல்துறை அந்த இமீடியட்டா அந்த பெட்ரோல் வெஹிக்கிள் அவர் சொல்லி போய் அந்த அதிகாரி இமீடியட்டா அந்த வீட்டை போய் செக்யூர் பண்ணி எல்லா விதமான சாட்சிகள், பிகாஸ் எந்த ஒரு வழக்கும் நீங்கள் இமீடியட்டாக அந்த எவிடன்சஸை நீங்கள் வந்து எடுக்கலைன்னா இந்த வழக்கு வந்து அப்படியே தூள்தலா போயிடும், நீர்த்து போயிடும். சரி. அதனால செய்ய வேண்டியதை ப்ரொஃபஷனலாக தமிழ்நாடு காவல்துறை செய்திருக்கிறார்கள். அதை சொல்ல வரேன். ஓகே, செய்திருக்கார்கள் இருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த ஆணியும் பால்ரஸ் குண்டும் தான் இது ஒரு தீவிரவாத நடவடிக்கையாக ஈர்க்கப்படக்கூடிய வகையில் இருக்குன்னு சொல்லி. ஆனால் இறந்தவர் ஏற்கனவே NIA விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கார். அவருக்கு ஸ்ரீலங்காவோட ஈஸ்டர் சூசைட் பாம்பிங் சம்பவத்தில் தொடர்புடையவரோட தொடர்பு இருக்குது. இது இல்லாமல் அவர் வீட்டில் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த சீக்வன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலையா? இது வெறும் ஆணியும் பால்ரஸும் மட்டும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு, எனக்கு, இங்கே இருக்க எல்லாருக்கும் எப்படி தெரியும்? லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் கேட்டது கரெக்ட். இந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் ஈஸ்டர் அந்த சர்ச் பாம்பு பிளாஸ்ட்டில் இவர் NIA விசாரித்தாங்க. இவருக்கு எந்த தொடர்பும் இல்லை, லிங்க் இல்லாதனால இவரை அரெஸ்ட் பண்ணல. அரெஸ்ட் பண்ணவங்க அதை லிங்க் இருந்தவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் எப்படி தெரியும் நம்மளுக்கு? சொல்லுங்கள். உங்களுக்கு தனியாக கூப்பிட்டு NIAலேருந்து கூப்பிட்டு சொன்னாங்களா உங்களுக்கு? பொது வழியில் தமிழ்நாடு காவல்துறை சொன்ன செய்தி தான் நீங்கள் என்கிட்ட கேள்வியாக கேட்குறீங்க. இல்லை, அது மட்டும் இல்லை சார். இருங்க ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட். அவங்க சொன்ன செய்தி நான் அதுக்கு பதில் சொன்னா டிஜிபி சொன்னனால தான் இதெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன், நான் காவல்துறையை பிளைண்டாலாம் சப்போர்ட் பண்ணல. UAPA அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அதை இன்வோக் பண்ணிட்டாலே இந்த வழக்கை NIAக்கு நாங்கள் கொடுக்க தயார் என்று இமீடியட்டாக தமிழ்நாடு காவல்துறை 48 ஹவர்ஸை சொல்லிட்டாங்க. சரி. ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு சம்பவம் நடந்து மினிமம் 48 ஹவர்ஸ் வேணும் டு நோ த வெராசிட்டி ஆஃப் திஸ் கேஸ். இதெல்லாம் வந்து நடைமுறையில் ஒரு காவல்துறை அதிகாரி சொல்ல வேண்டியது நான் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய கிளையண்ட் அந்த இறந்து போன முபீன்னு வச்சுப்போம், நான் போய் முபீன் இன்னசென்ட்டு நான் வாதாடுவேன். He is innocent until proven guilty after the trial. இல்ல, அதான் நான் கேக்குறேன். 48 ஹவர்ஸ்க்குள்ள பாஜக இத பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு சார். அவங்களுக்கு அது வியாபாரம் சார். சார் பாருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் யூ ஷுட் பி ஃபேர், ஒரு நியாயமாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், நான் சொன்னதுனால தான் UAPA போட்டாங்க, நான் யார் தெரியுமா, என்னோட இது தெரியுமா சார், என்னாலே பேச தெரியும் சார். இந்த மாதிரி நான் வந்து 23 வருஷம், அவர் 7-8 வருஷம் தான் போலீஸ் சர்வீஸில் இருந்திருக்காரு பாஜக தலைவர். அவர் போலீஸ்லேருந்து அவர் எப்படி சர்வ் பண்ணான்னு தெரியாது.
என்னுடைய ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் வந்து 23 இயர்ஸ் ஆஃப் மை ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் இன் கிரிமினல் லா. நான் பேசலாம், இருங்க, நானும் பேசலாம், பட் அது நியாயம் கிடையாது. தேர் ஹாஸ் டு பி சம் கைண்ட் ஆஃப் எத்திக்ஸ். ஒரு 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 தர்மம் பிரகாரம் பேசணும். நான் இவர் சொல்கிற மாதிரி கூட நான் பேசலாம். இவர் காவல்துறை அதை அக்யூஸ் பண்ணலாம், இவர் சரியில்லை அப்படின்லாம் சொல்லலாம் கிடையாது. சி தேர் ஆல் ஹியூமன்ஸ். ஒரு சம்பவம் நடந்துச்சு, இது வந்து வன்மையாக எல்லா விதமான வார்த்தைகளும் பயன்படுத்தி நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் இந்த ஊடகத்தில். உங்கள் ஜெயா டிவி மூலிமா அது கண்டனங்களுக்கு உரிய ஒரு சம்பவம், அதில் மாற்று கருத்தே இல்லை. இது தீவிரவாத செயல். எப்போ யுஏபிஏ இன்வோக் பண்ண அடுத்த அந்த நொடியே இட் பிகம்ஸ் அ டெரரிஸ்ட் ஆக்ட். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி கேஸ். சும்மா எனக்கு தான் பேச தெரியும், நான் மட்டும்தான் பெரியவன் பேசிட்டு இருக்கோம். இங்கே இல்லை 8 கோடி மக்கள் முட்டாள் கிடையாது. எவ்ரிபடி இஸ் லிட்ரேட். 90% லிட்ரஸி ரேட் தமிழ்நாட்டில், 100% கேரளா லிட்ரஸி ரேட்டு. நீ உன்னோட அஜெண்டாவை நீ வந்து இன்ஃபோர்ஸ் பண்ண கூடாது சார். நான் என்ன கேக்குறேன், நீ வந்து சார் நான் என்ன கேக்குறேன், நான் அதுதான் நான் சொல்றேன். நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல. அண்ணாமலை குற்றவாளி 5 பேரை காவல்துறை கைது பண்ணாங்கல்ல, உடனே அதை பாராட்டுங்க. அண்ணாமலை இந்த விஷயத்துல பாலிடிக்ஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியாது சார். அவரு கேள்வி கேட்ட சமயத்தை நீங்க பாருங்க. அப்போ காவல்துறை இந்த வழக்கை ஒரு தீவிரவாத தடுப்பு சட்டத்திற்கு கீழே கொண்டு வரல, அந்த மாதிரி எதுவும் பதிவு பண்ணப்படவில்லை. இது ஒரு கேஸ் சிலிண்டர் வழக்கா தான் அவங்க பதிவு பண்றாங்க. மிஸ்டர் வெங்கடேஷ், அதான் சொல்றேன். ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன், டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன், ஃபைனல் இன்வெஸ்டிகேஷன். இல்ல அப்ப அவரு அந்த சமயத்துல எழுப்புறது நியாயம் தான் சார். நீங்க அரசியல்வாதியோட பயங்கரமா பேசுறீங்க சார். நீங்க ஒரு ஆங்கரா என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்ல அலோவ் பண்ணல. அதுதான் சார் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன். என்ன சம்பவம் நடந்த கார் யாருடையது, குற்றவாளி யார், சம்பவம் நடத்துல இருந்த விக்டிம் டிசீஸ்ட், அந்த சமயத்தில் மனிதாபிமான அடிப்படையில் அவன் டிசீஸ்டு, அவன் டெரரிஸ்ட், தீவிரவாதி கிடையாது. வெடி 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 விபத்து நடந்துச்சு. அது கேஸ். அங்கே நீங்கள் போய் பார்க்கும்போது நேக்கட் ஐஸில் பிரைமா ஃபேஸாய் இட் இஸ் அ கேஸ் சிலிண்டர் பஸ்ட் தான். நான் அப்படிதான் ஒரு நிமிஷம், கார்ல உள்ள கேஸ் சிலிண்டர், காருக்காக உள்ள கேஸ் சிலிண்டர்ல அதான் ஆணையாளர் சொல்றாரு சார். இருங்க ஒரு நிமிஷம், நான் அதெல்லாம் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் நான் போல, ஏன்னா நான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கிடையாது. ஒரு சம்பவத்தை நீங்கள் வந்து அதை போய் அந்த சீன் ஆஃப் கிரைம், அந்த சீன் ஆஃப் கிரைமில் போய் பார்க்கும்போது அது என்ன இருக்குதோ அது பிரகாரம் தான் போலீஸ் வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இருங்க போயிட்டு ரிகவர் பண்ணுறாங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த 48 மணி நேரத்தில் யூஏபிஏ இன்வோக் பண்ணிட்டாங்க. இது நான் சொல்லி தான் பண்ணேன். நான் கூட இங்க ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். ஆங்கில ஊடகத்தில் நான் பேசுனேன். இந்த சம்பவத்துல இது ஒரு சூசைட் பாம் அட்டாக்கா மாறி பெரிய அளவுல உயிர் பலி ஏற்பட்டிருந்தால் அங்க தமிழக உள்துறையோட ஃபெயிலியர் இருக்கா இல்லையா? அது குறித்து கேள்வி எழுப்பக்கூடாதா? ரெண்டுமே ஒரு யோசனை இல்லாமல் சொல்றீங்களே நீங்க. என்னமோ நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு வானத்தில் சொல்ற மாதிரி இந்த பக்கம் காவல்துறை ஃபெயிலியர்ங்கிறீங்க, அந்த பக்கம் நீங்க என்ன சொல்றீங்க, இப்படி நடந்திருந்தான்னு சொல்றீங்க. அதாவது ஊகம் வந்து ரமேஷ் உயிர் பலியை ஏற்படுத்தி இருக்கும் சார். வரக்கூடாது சார். இல்ல பாருங்க, கார் கேஸ் தான் போட்டிருக்கு. அவர் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, காருடைய கேஸ் எல்லா கார்ல கேள்வி என்ன கேட்டீங்க, நான் சொல்றேன். இருங்க, கேள்வி என்ன கேட்டீங்க, நீங்க சொன்னது கரெக்ட். 2 சிலிண்டர் அந்த கார்ல இருந்திருக்குது. இந்த சம்பவம் ஒரு தீவிரவாத செயல். எப்போ யூஏபிஏ இன்வோக் பண்ண உடனே, புரியுதா? லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த சம்பவத்தை எதற்காக போய் எந்த டார்கெட்டை அட்டாக் பண்ண போனாங்கன்னு தெரியாது. இட் இஸ் ஸ்டில் தமிழ்நாடு காவல்துறையில் தான் இந்த வழக்கு இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு அவரும் காவல்துறை வந்து மீடியாவுக்கும் அரசியல் கட்சி தலைவருக்கும் ப்ரீஃப் பண்ண வேண்டிய அவசியம் எந்த இன்வெஸ்டிகேஷனும் கிடையாது, எந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கைது என்ஐஏ பண்ணுறாங்க, எவ்வளோ கைது சிபிஐ பண்ணுறாங்க, எவ்வளோ கைது இடி பண்ணுறாங்க. ஏதாவது ஒரே ஒரு ப்ரெஸ் புல்லட்டின் கொடுப்பாங்க, இவங்களே பிஎம்ஏல கைது பண்ணோம், இவங்களே என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் கைது பண்ணோம், இவங்களே கைது பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இவ்வளோ கோடி ஊழல், இவ்வளோ கோடி இவங்க சைஃபன் பண்ணிட்டாங்க, ஊழல், இவ்வளோதான். இது எப்படி பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, யாருக்காக பண்ணாங்க, இது யாருடைய தொடர்பு இருக்குது, யார் தெரியுமா அப்படின்லாம் யாருமே அந்த வழக்கில் கேட்க மாட்டீங்க. சரி, நான் தமிழ்நாட்டில் என்ன ஒரு சாபக்கேடுனா, எல்லா சம்பவத்துக்கும்
உடனே இமீடியட் டார்கெட் வந்து போலீஸு, இமீடியட் டார்கெட் அட்வொகேட்ஸு, இமீடியட் டார்கெட் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் ஏஜென்சிஸு. நான் என்ன சொல்கிறேன், நான் யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணல. இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இமீடியட்டாக அவங்க வந்து மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி யூஏபியை இன்வோக் பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன். சார் ராஜாராம் சார், இப்போது ராஜசேகர் சார் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயத்தில் வந்து டீட்டெயிலிங்காக இருக்காது காவல்துறையோட இம்மீடியட் ரியாக்ஷன், இல்லை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கைகள் வந்து மேலோட்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் அப்படி. இப்போ இந்த வழக்கில் முதல்ல காவல்துறை கொடுத்த அறிக்கையில் எந்த விதமான தகவலும் இல்லை அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட குற்றச்சாட்டு. நீங்கள் அந்த அறிக்கையில் எந்த டீட்டெயிலும் இல்லாமல் கொடுத்தாங்க இல்லையா? பொதுவாக இப்படி தான் வருமா காவல்துறையோட அறிக்கை இந்த மாதிரியான சென்சிட்டிவான கேஸில்? இப்போது இந்த கேஸில் சம்பவம் நடந்த உடனே பெட்ரோல் வெஹிக்கிள் அங்கே பக்கத்தில் இருக்காங்க 200 மீட்டர்ஸில் அவங்க போய் பார்க்குறாங்க. இருக்க சூழ்நிலையை மேலதிகாரி தெரியப்படுத்துகிறாங்க. மேலதிகாரி வர்றாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, எஃப்ஐஆர் போடுறாங்க, ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே டிஜிபி அங்கே போயிடுறாங்க. டிஜிபி அங்கே போய் எல்லாரையும் பார்த்து விசாரிச்சுட்டு டிஜிபி, ஏடிஜிபி, டிஜிபி இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் டிஜிபி தெளிவாக சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு, இவரை ஏற்கனவே அந்த கேஸில் விசாரித்தாங்க, என்னையே பிரச்சனை இவர் பேர் எதுவும் ரெக்கார்டு இல்லாதனால இவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஏன் சார் அந்த அறிக்கையில் காவல்துறை வெளியிட்ட அந்த அறிக்கையில் இல்லை அதை சொன்னாங்க, என்ன சொன்னாங்க நான் சொல்லிடுறேன். அந்த இடத்துல வந்து பால்ரஸ் இருந்தது, அந்த இடத்துல ஆணிகள் இருந்தது, அவர் வீட்டில் இருந்து கைப்பற்றிருக்கான் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் சொன்னாங்க. அன்னைக்கு வரைக்கும் எது டிஸ்க்ளோஸ் வச்சோ அது வரைக்கும் சொன்னாங்க. ஃபர்தராக என்ன நடந்தது, அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு அவங்களை ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணையில் தான் செக்ஷனை ஆல்டர் பண்ணுறாங்க. செக்ஷன் ஆல்டர் பண்ணி இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கமிஷனர் சொல்லியிருக்காரு. இதுக்கு இடையில் அவங்க அரசியலில் உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. பட் போலீஸ் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்காங்க. இப்போ யூஏபி நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கு மாலை வந்து கோவை மாநகர ஆணையர் பாலகிருஷ்ணன் ஒரு பேட்டி கொடுத்தார் இல்லையா, அண்ணாமலை கொடுத்த பேட்டிக்கு அப்புறம், அதுவும் இயல்பானது தான் நீங்கள் சொல்ல வரீங்களா? ஆமாம், அவங்களை ரிமாண்ட் பண்ண பிறகு தான் சொல்ல முடியும். ரிமாண்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன் போட்டு அவங்க ரிமாண்ட் பண்ணுறோன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அவன் என்ன மக்கள் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, அண்ணாமலை நிறைய கேள்வியை எழுப்புறாரு, இவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இருக்குது பாலகிருஷ்ணனுடைய பேட்டி. இல்லை, இவங்க வந்து என்ன நடந்திருக்கோ அதை சொல்கிறாங்க. என்ன சந்தேகமோ அவருக்கு எழுப்புறாரு, அவர் சந்தேகத்தை எழுப்புறாரு. இவங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க, நான் ஃபர்தராக என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ யூஏபிஏ ஆக்ட் போட்டாச்சுனாலே அடுத்தல ஃபர்தராக என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். என்ன நடந்திருக்குங்கிறத சொல்றாங்க. அவங்க இங்க பெரிய அளவுல ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்கு அப்படின்றாங்க. அது எந்த இடத்துல? ரெண்டு விதமா சொல்லப்படுகிறது. ஒன்று, மத்திய அரசினுடைய சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் கிட்டேருந்து ஒரு தகவல் சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்டிருந்தால் இங்கே தமிழக காவல்துறை ஒரு உஷார் நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இல்லை, அங்கேருந்து இன்டெலிஜென்ஸ் தகவல் வந்திருக்கலாம், இவங்க அதை ஒரு கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. இந்த வழக்கு விசாரணையில் இருக்குது, நல்ல திசையில் போயிட்டு இருக்கு. இப்போ இது மாதிரி ஒரு கருத்துக்களை நம்ம சொல்லி அது அவங்க தப்பு இவங்க தப்புங்கிறதா வேண்டாம். இதில் தப்பு செஞ்சவங்க பாதிக்கப்பட்டது யாரு, பாதிக்கப்பட இருந்தது யாரு, தப்பு செஞ்சவங்க யாரு, அவங்க பேர்ல சரியான பாதையில போகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தெரிய வரும். நல்ல விஷயம். நீங்க சொன்ன தகவல் இருக்கு பாத்தீங்களா, அந்த உளவுத்துறை சொல்லுச்சா, இந்த உளவுத்துறை சொல்லுச்சா, சொல்லலையா, இல்ல சொல்லியும் நடவடிக்கை எடுக்கலையா, பின்னாடி தெரிய வரும். இப்போ இந்த சமயத்தில் அதை பற்றி ஒன்றும் நம்ம இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியா உங்களுடைய அனுபவத்தை நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே யாரோட ஃபெயிலியர் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அதுதான் நான் கேட்குறேன். இந்த சூழ்நிலையில் அதை சொல்ல இயலாது. ஏன்னு கேளுங்க, இப்போ இன்வெஸ்டிகேஷன் போகிற லைன் வேற மாதிரி இருக்கு. இந்த சமயத்தில் அவங்களை குற்றம் சாட்டி இந்த வழக்கில் சொல்லுங்க. அதாவது அது பேரே இன்டெலிஜென்ஸ், உளவுத்துறை. ஓகே, உளவுத்துறை என்பது போலீஸ் சட்டம் ஒழுங்கு ஸ்டேட் சப்ஜெக்டு. உளவுத்துறையில் மாநிலத்தில் ஒரு உளவுத்துறை இருக்குது, மத்தியில் இன்டெலிஜென்ஸ் பீரோ இருக்குது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேற போது, இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு உளவுத்துறைக்கு இந்த காலையில் நடக்குதுன்னு சொல்லி சென்ட்ரல் ஏஜென்சிக்கும் ஸ்டேட் ஏஜென்சிக்கும் தெரிஞ்சு அவங்க வந்து இந்த சம்பவம் நடக்கட்டும்னு யாராவது அலோவ் பண்ணுவாங்களா? லெட் அஸ் பி ஹானஸ்ட், நேர்மையாக இருப்போம் நம்மளுடைய பேச்சில். இல்லை சார், அதாவது எந்த அரசும், அது பாஜக மாழ்கின்ற அரசாக இருந்தாலும் சரி, அது குஜராத்தாக இருந்தாலும் சரி, யூபியாக இருந்தாலும் சரி, மத்திய பிரதேஷ், எந்த மாநிலமாக, ராஜஸ்தான், ஏதோ ஒரு கர்நாடகா இருந்தால் கூட சரி, கர்நாடகாவில் கூட பல சம்பவங்கள் நடக்குது. யாருமே வந்து தன்னுடைய அரசை இந்த மாதிரி ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு எந்த உளவுத்துறையும் விரும்பாது, செய்யாது. பாயிண்ட் நம்பர் 1.
பாயிண்ட் நம்பர் 2, இதை வந்து ரொம்ப நாள் பிளான் பண்ணி செஞ்சிருந்தா நிச்சயமாக உளவுத்துறையோட நாலேஜுக்கு வந்திருக்கும். இது வந்து திடீர்னு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அந்த விடியகாலம் தான், அந்த நைட்டு மிட் நைட்டில் தான் எல்லா ஆப்ரேஷன்ஸும் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால தான் இமீடியட்டாக அந்த வெடிமருந்துலாம் டக்குன்னு அவங்க ரிகவர் பண்ண முடிஞ்சிச்சு. ரிகவர் பண்ணி போலீஸ் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம், இது டெரர் அட்டாக் இப்போ சொல்லலாம். ஏன் இந்த டெரர் அட்டாக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன்னா, யூஏபியை இன்வோக் பண்ணியாச்சு. இப்போது என்ஐஏவோட கையில் தான் இருக்குது வெதர் இந்த வழக்கை அவங்க எடுத்துக்கணுமா, இல்லை தமிழ்நாடு காவல்துறையை யூஏபிஏ ஆக்ட்லேயே விசாரிக்கலாமா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமான்னு 2 ஆப்ஷன்ஸ். இல்ல நான் கேட்டது நீங்க இந்த உளவுத்துறை failure கிடையாது. ஏன் தெரியுமா? நான் எந்த இடம் நான் சொல்றேன், நீங்க அது சரியானு சொல்லுங்க. சொல்லுங்க. இன்ஃபர்மேஷன் கிடைச்சி ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறது மட்டுமே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இல்ல சார். இன்ஃபர்மேஷனே கிடைக்கல அப்படின்னா அதுவும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான். ஒண்ணு இல்ல, இந்த டிசீஸ்டு இருக்கார் இல்லையா, இறந்தவர், அவரு என்ஐஏவுடைய விசாரணை வளையத்துக்குள்ள இருந்திருக்காரு. அவர் கண்காணிக்கப்பட வேண்டியவர் இல்ல. ஏங்க, என்ஐஏ வளையத்தில் இருக்க வேண்டியவரை கண்காணிக்க வேண்டியது தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸோட வேலை கிடையாதுங்க. அவர் வளையத்தில் விசாரிச்சாரு, அவர் வந்து சம்மந்தம் இல்லைன்னு என்ஐஏ விட்டு போயிடுறாங்க. 2019 விசாரிச்சு முடிச்சிட்டாங்க. டிஜிபி சொல்லியிருக்காரு, ஏன்னா நான் டிஜிபி பேட்டியை பார்க்கல, ஸோ எனக்கு தெரியாது. மிஸ்டர் சைலேந்திர பாபு சொல்லியிருக்காரு, இவருக்கு அந்த ஸ்ரீலங்கா ஈஸ்டர் சம்பந்தம் இல்லை, விசாரிச்சுட்டு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, இதில் என்னன்னா, இவர் வந்து இந்த சம்பவத்தில் இவர் மெயின் அக்யூஸ்னே வச்சுப்போம், இல்லைனா யாருன்னு தெரியல. பட் ஆனால் இதில் யூஏபிஏவை இன்வோக் பண்ணலன்னா நீங்கள் தமிழ்நாடு அரசை நான் கடுமையான வார்த்தைகளால் கண்டிச்சிருப்பேன். ஏன்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது, ஆனால் வெடிச்ச உடனே யூஏபிஏ இன்வோக் பண்ணி இவன் தீவிரவாதின்னு டிக்ளேர் பண்ண முடியாது. இது வந்து இட் இஸ் a process. சரி, ஓகே. இன்வெஸ்டிகேஷன் இஸ் a process. நான் அந்த ஃபெயிலியர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, நான் ரமேஷ் சைத்ரா மாதிரி போலீஸ் அதிகாரியா மாறினோம்னா சரி, புடிச்ச உடனே எல்லாரும் நான் வரேன். என்ன பிடிக்கல, நான் தீவிரவாதி. இது அவருக்கான வாய்ப்பு. நான் வரேன். இங்க சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அண்ணாமலை குற்றம் சாட்டுறாரு, மத்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து, மத்திய உளவுத்துறையிட்டேருந்து தகவல் வராமல் இருந்திருந்தாலும் அங்கே ஒரு ஃபெயிலியர் நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை உள்ளுக்குள்ளேயே மாநில உளவுத்துறைக்கு இந்த தகவல் தெரியாமல் போயிருந்து, இல்லை அவங்க சரியாக கையாளாமல் இருந்தாலும் ஒரு ஃபெயிலியர் வரத்துக்கு இருக்குது. என்னுடைய பார்வை, அண்ணாமலை குற்றம் சாட்டுறாரு, அப்போது மத்திய அரசுக்கிட்டேருந்து, மத்திய உளவுத்துறையிட்டேருந்து ஒரு சரியான நேரத்தில் தகவல் கிடைக்காம போய் அதனால் இந்த இஷ்யூ நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? நான் கொஞ்சம் பேசலாமா? பேசுங்க. அதாவது மத்திய உளவுத்துறை ஃபெயிலியரும் கிடையாது, மாநில உளவுத்துறை ஃபெயிலியரும் கிடையாது. ஒரு விஷயம், இது உங்களுக்கு வந்து ஏற்கனவே அவர் என்ஐஏக்கு சம்மந்தம் இல்லைன்னு விடுபட்டவர் 2019 நீங்கள் தான் சொல்கிறீங்க. நம்பர் 1. அது மாதிரி இதுக்கு முன்னே எந்த குற்றம் சாட்டும் அவர் நிரூபிக்கப்படாதவர்னு நம்ம சொல்கிறோம். வந்து காரில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர்னு காவல்துறை சொல்லுது. எல்லா கார்லேயும் ஒரு கேஸ் வந்து வச்சுருப்பாங்க, அது முடிகிற நேரத்தில் இன்னொன்று கூட வச்சுருப்பாங்க. இது ஜென்ரலாக உள்ளது. இது உள்ளபடியே சதி செய்து அதுக்கு என்ன சொல்கிறாங்க, முதல் நாள் சொல்லும்போது ஸ்பீட் பிரேக்கில் ஏறினதுனால கேஸ் உடஞ்சின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இது தீவிரவாத செயலாக இருந்தால் அது தண்டிக்கப்பட வேண்டியது. இதில் மதமே கிடையாது. ஏன்னா எந்த மதமும் தீவிரவாத செயல் செய்ய சொல்லலை. உங்களுக்கு அது ஆரம்பத்திலே சொன்னேன். அப்படி இருந்திருந்தால் தமிழ்நாட்டிலே மட்டுமில்லை, இந்தியாவில் எந்த ஒரு கோயிலையும் முஸ்லீம்கள் போய் இடிச்சது கிடையாது. பாபூர் மசூதி மாதிரி எந்த ஒரு, இன்னைக்கு வந்து பிற கோயில் திருவிழாக்கள் லட்சக்கணக்கான பேர் கூடுற இடத்துல கூட எந்த ஒரு முஸ்லீமும் அங்கே போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்களே ஒழிய அந்த இதை தவிர எதுவும் செய்யலை. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொரோனா காலத்தில் கூட சவம் அடக்கம் பண்ணுறது கூட மற்றவங்க செய்யலை, சில முஸ்லீம் அமைப்பு. அதனால் அதே மாதிரி இந்து அமைப்பு இருக்குது, ராமகிருஷ்ண அமைப்பு இருக்குது, அதில் உள்ளவங்களும் நல்ல காரியம் செஞ்சுட்டு வர்றாங்க. அதனால் இங்கே ஹிந்து முஸ்லீம் கிடையாது. இல்லைனா நானும் அதை தான் திரும்ப ரீட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். தீவிரவாதிகள் தான், அவ்வளோதான். தீவிரவாதி தான். அவன் எந்த அமைப்பு, இவன் எந்த அமைப்பு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆர்எஸ்எஸ் உடைய இதை சேர்ந்த ஒரு கோபால் கிருஷ்ணன் நாங்கள் ஆர்எஸ்எஸ் தான் சொல்றாரு. நானும் அந்த இதில் அவர் 10 வருஷம் தண்டனை. நீங்க தான் ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன். இல்லை, எது ஆர்எஸ்எஸ் வேற, மதம் வேற சார். சொல்றதை கேளுங்க. நீங்க ஐஎஸ்ஐன்னு சொல்லும் பொழுது ஆர்எஸ்எஸ் ஏன் சொல்லக்கூடாது நீங்க நினைக்கிறீங்க? ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு பல குண்டுவெடிப்பு நான் அடிக்கிட்டே வந்தேன். அவ்வளவு குண்டுவெடிப்புகளுக்கு நாங்கள் ஆர்எஸ்எஸ் தான் காரணம்னு ஆர்எஸ்எஸ் காரரே சொல்றாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க. இந்த சமீபத்தில் நடந்த மண்ணெண்ணெய் குண்டு வெடிப்புக்கு இன்னும் முழுமையான இது வரல.
ரெண்டு பக்கமும் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னே நடந்த பெட்ரோல் குண்டு வெடிப்பில் அவங்க வீட்டிலே அவங்க வச்சுக்கிட்டு ஃபேமஸ் ஆகிறதுக்காக வேண்டி, கட்சியில் பதவி பெறுவதற்காண்டி தன் வாகனத்திலே தான் குண்டு வெடிச்சு பண்ணது. அதே மாதிரி பல காரணங்களும் நமக்கு தெரியும். அதே மாதிரி பரமக்குடி முருகன் கொலை, ஆடிட்டர் கொலை, இப்படி பல கொலைகளில் அவங்க கற்பழிப்பு விஷயத்தில் சம்மந்தப்பட்டாங்க. பெண் பிரச்சனையும் ரியல் எஸ்டேட் விஷயம் அதில் ஒன்று ரெண்டு என்ஐஏக்கு போச்சு. மீது எல்லாமே அது அவர்களே செய்தார்கள் வந்துச்சு. அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை நம்ம பொறுமையாக இருக்கணும். காவல்துறை தெளிவான வகையில் போயிட்டு இருக்கு. ராஜாராம் அவர்களும் சொல்றாரு, நம்முடைய வழக்கறிஞர் ராஜசேகர்னு சொல்றாரு. அதாவது காவல்துறை நீங்க இப்பவே நீங்க குற்றம் சாட்டினா உண்மை கிடைக்காது. அதனால அந்த காவல்துறை ரொம்ப தெளிவாக வந்திருக்கு. இது தீவிரவாத செயல்னா யூஏபியை பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த அரசு யாருக்கு ஆதரவாகவும் இல்லை, ஒன்றிய அரசுடைய ஃபெயிலியரும் கிடையாது. அப்படி ஒன்றிய அரசுடைய ஃபெயிலியர்னு சொன்னால் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், பல இடங்களில் இன்றைக்கி சம்பவங்கள் நடக்குது. சம்பவம் நடந்தால் அந்தந்த மாநிலங்களே அரசுகள் இருக்குது. அதனால் சம்பவம் நடந்த பிறகு தான் நமக்கு வருது. இங்கே தமிழ்நாட்டில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் எந்த சம்பவம் நடந்த பிறகு தான் நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்க. முன்கூட்டி முன் யோசிதமாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நேற்று நடக்கலை. அது நடந்தது ஒரு விபத்தா அல்லது விபத்துக்காக, அதாவது குண்டுவெடிப்புக்கு போக வேண்டிய காரா என்பதெல்லாம் காவல்துறை இனிமே சொல்லணும். அதனால இந்தியாவில் நடந்த பல 1200 சொச்சத்துக்கு ஆர்எஸ்எஸ் காரணம்னு ஆர்எஸ்எஸ் காரனாக ஷிண்டே சொல்லியிருக்காரு. அசீமானந்தா ஒத்துக்கிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உலகமே தெரிஞ்சவர்கள் அதை பத்தி இன்னைக்கு விவாதம் நடத்துறதுக்கு ஆங்கில சேனலும் கிடையாது, நம்ம கிடையாது. ஆனா எங்கேயாவது நீங்க ஆனா போட்டுட்டே போயிட்டே இருக்கீங்க. எங்கேயாவது ஒரு முஸ்லீம் ஒரு இதுல இன்வால்வ் ஆனா உடனே பிஜேபியும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது நிகழ்ச்சிகள் ரமேஷ், ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்துல இது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், இப்படிலாம் சொல்லி அண்ணாமலை அரசியல் பண்றாருங்கிறார். இல்லை, யார் தான் எந்த விஷயத்துல அரசியல் பண்ணல? எடப்பாடி அதுக்காக இதுல பண்ணலாம்ன்றீங்களா? இல்ல அரசியல் தான் பண்றாருன்னு சொல்லுவாங்க. இருங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், எல்லா காலத்துலேயும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லணுமோ சொல்லுவாங்க. எங்க லேப்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்றாங்களோ அங்க சொல்லுவாங்க. அதுல எங்க ரெண்டு சமூகத்துக்கு இடையில, ரெண்டு மதங்களுக்கு இடையில இது மோதலை உருவாக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அரசியல் பண்ணணுமாங்கிறது தான். இருங்க. ஸோ மொதல் விஷயம், இதில் 3 பேர்னு இதாகத்துல சார், 4 பேர். நானும் போலீஸை பற்றி எதுவுமே தப்பாகவே சொல்லலையே. நான் சொன்னதில் மக்களோட சேஃப்டியில் ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி நடந்தால் அதுக்காக ஒரு வார்னிங்க்கு வேறு மாதிரியாக சொல்லியிருக்கலாமாங்கிற ஒரே விஷயம் தான் சொன்னேன் தவிர ஐ நெவர் ஸ்போக் ராங் அபவுட் போலீஸ். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இன்வெஸ்டிகேஷன் விஷயத்துலையும் நான் சொன்னது எங்கேயுமே லேப்ஸ் இருக்குன்னு சொல்லலை. ஆனால் இது ஒருவேளை குற்றம் சாட்டணும்னு வந்தா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொன்னால் அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஏன்னா பல நேரங்களில் லோக்கலில் நடக்கிறதுலேருந்து அவங்க இதெல்லாம் மியூச்சுவல் ஷேரிங் தான். இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸ் டைரக்டரேட் இருக்குது டெல்லியில். அது எல்லாமே இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ அது இல்லை பாயிண்ட். இப்போ நான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அங்கே இவர் கமிஷனர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது ஒன்றும் இவருக்கு சொன்னதுக்கு பதிலாக இருக்குது அப்படின்னு. யார்? அண்ணாமலை அவர்கள். நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு பதிலாக இருந்தாலும் தவறில்லைன்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது பொதுவெளியில். இந்த ஒரு கேள்வி பொதுவெளியில் எழுப்பப்படும் போது அது மக்களுக்கிடையே பல சந்தேகங்களை எழுப்பக்கூடும். அப்போது அந்த சந்தேகங்களை களைவது என்பது அந்த நேரத்தில் அவங்களோட கடமைங்கிற முறையில் அவங்க அந்த விஷயத்துக்காகவே பதில் சொன்னதாகவே வச்சுப்போம். அது நீங்க சொல்ல வருது அண்ணாமலை பாலிடிக்ஸ் பண்ணல, ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றாருன்றீங்களா? இல்லைங்க, நான் என்ன தெரியுமா சொல்றேன், பாலிடிக்ஸுங்கிறது இல்லைங்க. நான் இப்படி வரேன், எதை கேட்டாலும் அரசியல் அப்படின்னு கேட்டால் ஆமாம் அரசியல் பண்ணுறோம், அரசியல் செய்யாமல் அவியலா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய முதல்வர் முன்னாடி எதிர்கட்சியாக இருந்தப்போ கேட்டார். ஆனால் என்ன சொல்கிறது, நாங்கள் செய்வது மக்கள் நலனுக்கான அரசியல். இதையே மக்கள் நலனுக்கான அரசியல்னு பார்க்க மாட்டீங்க? அதெல்லாம் விட்டுரும். திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம், நம்ம இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டை பார்த்து பேக் அண்ட் ஃபோர்த் நம்ம போகாமல் சொல்லக்கூடிய விஷயம் சார். இது கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டு இல்லை, இது மக்கள் நலனுக்கான அரசியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுறீங்க. அவர் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்தவர். அவருக்கு தெரியும்
இந்த மாதிரியான சென்சிட்டிவான கேஸ் எல்லாம் வந்து காவல்துறை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பொதுவெளியில பகிர்ந்துட முடியாது. இதெல்லாம் மாதிரி அவருக்கு தெரிஞ்சும் தெரியும். இல்ல, இல்ல, நான் இன்னொரு இதெல்லாம் கேள்வி தெரிஞ்சும் அரசியல் லாபத்துக்காக மட்டுமே இல்ல, வந்து நான் ஒரு இன்னொரு பேட்டியை கேள்வி கேட்கிறேன். இல்ல, இன்னொரு கொடுக்கறதுங்கிறது கேள்வி கேட்கிறேன். இல்ல, இது அரசியல் ஒருவேளை நேர்மையான ஆபீசர்ஸ் இதுல எல்லாம் இன்வால்வ்டு. இருங்க இல்ல எல்லாமே இருங்க, நான் 2வது ரவுண்ட் முடிச்சிடுறேன். அப்புறம் உங்களுக்கு நிச்சயமா டைம் உண்டு. நான் 2 நிமிஷம் அதுக்காக கட் கூட பண்ணிக்கிறேன். இல்ல விஷயம் என்னன்னா, அதே ஆபீசருக்கு அரசியல் அழுத்தங்கள் என்ன மாதிரியான அழுத்தங்கள் வரலாம், அரசியல் காரணத்திற்காக இதை எப்படி எல்லாம் அவங்க வந்து அரசியல்வாதிகள், நான் திரும்பவும் குற்றம் சாட்டுவது, அவர்களது இதுக்காக அட்வான்டேஜுக்காக எப்படி பயன்படுத்திக்கலாங்கிறது அவருக்கு தெரியும்ல. அப்போது அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறதா கூட இருக்கலாம்ல. ஏன் அப்படி பார்க்கக்கூடாது? நான் திரும்ப திரும்ப சொல்கிறது விஷயம் இதுதான். இப்போது போலீஸ் அவங்கள வந்து அட்டானமிட்டி கொடுத்துட்டீங்கன்னா, ஐம் டெல்லிங் யூ, தமிழ்நாடு போலீஸ் தான் நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாக்கா அவங்க எதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல. அவங்க டியூட்டியை பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆக வேண்டிய சிச்சுவேஷன். ஏன்னா வந்து இது ஸ்டேட் தாண்டின ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னாக்க அந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் முறைப்படியாக அதை விசாரிக்கணும், அதை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் டீம் இன்வால்வ் ஆகணும். இந்த மாதிரி தான் இருக்குது. இது இந்த கரெக்ட் டைரக்ஷன் தான் போகுது. அதனால தான் UAPA போட்டது கூட நான் சொன்ன விஷயம் அதான். ரைட், நீங்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கீங்க. நான் அதை ராஜசேகர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தனால தான் சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது இது தவறான பாதையில் இந்த விசாரணை போயிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க, ஒரு சரியான அரசியல் அது வந்து அது ஒரு அந்த இடத்துல அவர் வந்து ஒரு பாலிடிக்ஸை க்ரியேட் பண்ண விரும்பலை. அவர் இந்த விசாரணை தவறான பாதையில் போயிடக்கூடாதுன்னு ஒரு பொதுவெளியில் வந்து இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்புறார். இது எல்லா மக்களுக்கும் எழுகிற ஒரு சந்தேகம். அது அண்ணாமலை எழுப்பியிருக்காருன்னு சொல்கிறாரு சேதுராமன். இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் டெஃபினட்டாக பொலிட்டிக்கலாக வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள். தமிழ்நாட்டு வாக்காளர்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கு கிராமத்தில் போய் உட்காந்தினாலும் அவ்வளோ அரசியல் ஞானத்தோடு பேசுவாங்க. தமிழக பாஜகவில் எஸ்பியாக பணியாற்றி ஒரு 6-7 வருடம் இருக்கலாம் காவல்துறையில். இப்போ கர்நாடகாவில் ப்ரௌடு கன்னடிகா அப்படின்னு தன்னை பிரகடனம் பண்ணிக்கொண்டு அங்கே பணியாற்றி விட்டு ராஜினாமா செய்து தமிழ்நாட்டு பாஜக தலைவராக ஒரு 9 மாதத்தில் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க சேர்ந்த உடனே. அது அவங்க கட்சி உட்கட்சி விவகாரம். அது எனக்கு எந்த தகுதியும் கிடையாது பேசுகிறதுக்கு. ஆனால் மக்கள் எப்படி பார்க்குறோன்னா, ஒரு சினிமா போலீஸ் மாதிரி தான் அந்த அண்ணாமலையை நான் பார்க்குறேன். ஒரு காமெடியன், பேசுறதுலாம் காமெடியாக இருக்குது, சீரியஸாவே இல்ல. இல்ல சார், அவர் அப்ப ஒரு காமெடியனுக்கு ஒரு காமெடியன் கொடுத்த காமெடி அரசியல் காமெடியன் மாதிரி ஜோக்கர் மாதிரி அவர் பேட்டி கொடுத்த ஒரு என்னங்க வராரு ஏங்க ஒரு நாளும் ஒரு பேட்டி ஜோக்கர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காப்லங்க. எப்படி சொல்றதுமா, பத்திரிக்கையாளர் பார்த்து 1000 வேணுமா 2000 வேணுமான்றது. அப்புறம் நீ தீபாவளிக்கு ஸ்வீட் பாக்ஸ்ல போன் வச்சு கொடுக்குற, செல்போன் வச்சு. அப்போ நீ வந்து இப்போ நீயே கரப்ஷனை என்கரேஜ் பண்ற. நான் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறேன் சார். நீ நேர்மையாக இருந்தால் பொலிட்டிக்கலாக ஹானஸ்டாரு. நீ எந்த யாருக்கும் பிரைப் கொடுக்காத. நீ அவங்க பத்திரிக்கையாளர் யாராவது ரிப்போர்ட்டர் வாங்கக்கூடாதுங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வெறும் ரிப்போர்ட் பண்ணுங்கள், உண்மையை பண்ணு. ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து அதில் ஃபோன் வச்சு கொடுக்குற. அப்புறம் நீ பத்திரிக்கையாளர் பார்த்து 1000 வாங்கிக்கோ, 200 வாங்கிக்கோ, 500 வாங்கிக்கிறோன்ற. ஸோ இதெல்லாம் நான் எப்படி ஒரு அதனால இந்த போலீஸை அட்டாக் பண்ணுறதுனால ஒருத்தர் வீரன் ஆகிட முடியாது. நீ ஒரு காவல்துறையில் பணியாற்றி விட்டு வந்து காவல்துறை மீது நீ அண்ணாந்து படுத்துக்கிட்டு காரி துப்பிக்கிட்டு இருக்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இஸ் டோட்டலி டிஃபரண்ட். இல்ல சார், நீங்க நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. நான் கேக்குறேன் சார், ஒரு நிமிஷம். அவர் பிரைப் கொடுத்தாருன்னு சொல்றீங்க. இல்ல ஒரு நிமிஷம் சார், உங்க ஏன் பிரைப் கொடுக்கறத அப்போஸ் பண்றாருங்கறீங்க. பத்திரிக்கையாளர் பேட்டியை பார்த்தேன் சார் நானு. இல்ல நான் இதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு அண்ணாமலை பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சார் கோயம்புத்தூர் கமிஷனர் வந்து பேசுறாரு. ஒரே நிமிஷம். அந்த பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து அந்த சம்பவத்துக்கு போது பாருங்க, அந்த நிமிடமே அந்த நொடியே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. ஏன்னா உடனடியாக அந்த பெட்ரோல் வெஹிக்கிள் சீனியர் ஆஃபீஸர் தகவல் கொடுக்குறாங்க. நைட் ரவுண்ட்ஸ் இருக்கிற ஆஃபீஸர் வந்து அந்த இமீடியட்டாக அந்த வீட்டில் போயிட்டு அந்த முபீன் அந்த இறந்து போன நபர் வீட்டிலேருந்து வெடிப்பொருள்லாம் தூக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் யாருமே சொல்ல தேவையில்ல. போலீஸ் வந்து இதில் மெத்தனமாக இருந்திருந்தால் இவ்வளோ ரிகவரி நடந்திருக்காது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இவ்வளோ விஷயத்தையும் இம்மீடியட்டாக மறுநாள் காலையில் மாநில காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு, உளவு பிரிவு தலைவர் மற்றும் இதர அதிகாரிகள் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே பத்திரிக்கையாளர் சந்தி இந்த சம்பவங்கள்லாம் நரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் அரசியல் தலையீடு இருந்திருந்தால், நான் திமுக அரசின் ஆதரவாளன் கிடையாது.
ஒரு விஷயத்தை ஆன் மெரிட்ஸ் தான் பேசணும். நீங்கள் எது வேணா பேசணும். நான் இதை கோவை சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்க சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். திமுக தலைமையிலான அரசு கோவை கார் எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் நேர்மையான விசாரணைகளை மேற்கொண்டு விரைந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. திமுக தலைமையிலான ஆட்சியாளர்கள் இதை கட்டுப்படுத்த தவறுகிறார்கள் என்பதை நான் வெகு நாட்களாக எச்சரித்து வருகிறேன். தமிழகத்தில் சமீப காலமாக நடைபெறும் நிகழ்வுகள் இதனை மெய்ப்பிக்கும் வகையில் இருக்கிறது. கோவை மாநகரில் உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசல் முன்பு தீபாவளி பண்டிகைக்கு முன்தினம் அதிகாலை காரில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து அதில் ஒருவர் கருகி உயிரிழந்திருப்பதாக முதலில் செய்தி வந்தது. அதன் பின்னர் அதில் உயிரிழந்தவர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் நாட்டு வெடிகுண்டு செய்வதற்கான மூலப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், விபத்து நடந்த இடத்தில் ஏராளமான ஆணிகள், கோலி குண்டுகள் மற்றும் பால்ரஸ் குண்டுகள் சிதறி கிடந்ததாகவும், இது தொடர்பாக 5 நபர்களை கைது செய்திருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. இந்த சம்பவம் அனைவருக்கும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது. இது தற்செயலாக ஏற்பட்ட விபத்தா அல்லது ஏதாவது திட்டமிட்ட சதி செயலா என்பதை தமிழக காவல்துறை தெளிவுபடுத்திட வேண்டும். மேலும் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு வெளிப்படை தன்மையோடு விசாரணை செய்து உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த ஆட்சியாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் இதுபோன்ற மாநிலத்தின் பாதுகாப்பு தொடர்புடைய சம்பவங்கள் குறித்து பொதுவெளியில் யார் பேசினாலும் மிகவும் கவனமுடன் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தங்களது கருத்துக்களால் தொடர்ந்து நடைபெறுகின்ற விசாரணைகளுக்கு ஏதும் இடையூறு ஏற்படுத்தி விடாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் அனைத்தையும் பொதுவெளியில் பேசிவிட்டால் அது அந்த குறிப்பிட்ட வழக்கின் விசாரணையையே நீர்த்து போக செய்து விடலாம். அது மட்டுமல்ல, நம் மாநிலத்தின் பாதுகாப்புக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஊறு விளைவிப்பதாக அமைந்துவிடும். இது இத்தனை வருடங்களில் எனது அனுபவபூர்வமாக நான் கற்றுக்கொண்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு பயணித்த காலங்களில் நான் ஆட்சியில் இருந்தபோதும் இல்லாத நேரங்களிலும் நம்மிடம் வரும் தகவல்களை அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாட்டின் பாதுகாப்பிற்கு எந்த விதத்திலும் குந்தகம் ஏற்படாத வகையில் மிகவும் கவனமாக கையாண்டிருக்கிறோம். திமுக தலைமையிலான அரசு நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அளிக்கின்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து விடுப்புடன் செயலாற்ற வேண்டும். தமிழக எல்லைகளில் எந்தவித அந்நிய சக்திகளும் ஊடுருவ இயலாத வகையில் கண்காணிப்புகளை பலப்படுத்திட வேண்டும். இதுபோன்ற விஷயங்களில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எவ்வாறு உறுதியான முடிவுகளை எடுத்து இரும்பு கரம் கொண்டு தமிழகத்தை பாதுகாத்தாரோ அதே போன்று இன்றைய ஆட்சியாளர்கள் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்கிட தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எனவே திமுக தலைமையிலான அரசு கோவை கார் எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் எந்தவிதமான புற அழுத்தங்களுக்கும் இடம் அளித்திடாமல் துரிதமாக செயல்பட்டு நேர்மையான விசாரணைகளை மேற்கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று தனது
நாம் கேள்விகளை 1000 நிகழ்ச்சிக்குள்ளே தொடர்ந்து செல்லலாம். நிச்சயமாக ராஜசேகரன் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இது தொடர்பாக திருமதி சசிகலா அவர்கள் ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு. இந்த அறிக்கையோட முழு சாராம்சத்தையும் நான் இப்போ படித்தேன். அவர் இது ஒரு சதிச்செயலாக இருந்தால் ரொம்ப கவனமாக கையாளணும், பொதுவெளியில் அவசரப்பட்டு யாரும் எதையும் சொல்லிடக்கூடாது, அது வழக்கினுடைய போக்கையே பாதிக்கலாங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. உங்கள் கருத்தை இதோடு சேர்த்து பதிவு பண்ணியிருக்கேன். ஏங்க, நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட சண்டை போட்டதை அப்படியே அறிக்கையாக அவங்க வந்து ஏதோ டெலிபதி மாதிரி நான் நினச்சதை அப்படியே அவங்க அறிக்கையாக சொல்லியிருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஒரு அதான் அவங்க 30 ஆண்டு காலம் மறைந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு முதலமைச்சராக நாற்காலியிலிருந்து பக்கத்துலேருந்து இதை பார்த்தவர்கள். சரி, இதுதான் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. சரி, அவங்க தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எவ்வளோ ஒரு டிப்ளமேட்டிக்காக ஸ்ட்ராங்காக ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இதுதான் திஸ் ஹாஸ் டு பி த ஆட்டிடியூட். சார், நீங்கள் வந்து சும்மா கண்டமேனிக்கு நீங்கள் போலீஸை இப்போ டிமாரலைஸ் பண்ணுறது, அந்த ஃபோர்ஸை கேவலப்படுத்துறது, தமிழ்நாட்டு உனக்கு இதில் அரசியல் ஆதாயம் தேடணும், ஓட்டு வங்கிக்காக மொத்த தமிழ்நாட்டையே கேவலப்படுத்துறது, அது பண்ணல. அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த அம்மையார் திருமதி வி.கே. சசிகலா நடராஜன் அவங்களுடைய அறிக்கை வந்து ரொம்ப பிரமாதமான அறிக்கை. ஏன்னா இதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆரம்பத்துலேருந்து. UAPA ஆக்ட் இன்வோக் பண்ண பிறகு இது வந்து ஒரு தீவிரவாத செயல். இது வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு பாராட்டுகள். ஆனால் இந்த 48 மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது கண்டமேனிக்கு அவன் மைக்கு கட்சவெல்லாம் ஜமீன்தார் மாதிரி பேசிக்கிட்டு பெரிய நான் தான், எனக்கு தான் தெரியும், எனக்கு தெரிய சார், இதோட 10 மடங்கு என்னால் பேச முடியும். ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருங்க. இல்லை, அதனால் இந்த அறிக்கை வந்து இப்போ அதிமுக வந்து செதறி போய் இப்படி இருக்கிறதுனால குலநரிகள் கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முயற்சி செய்யுது. அதிமுக அம்மையார் வி.கே. திருமதி சசிகலா நடராஜன் தலைமையில் ஒன்றுபட்டு எவ்வளோ ஒரு மெச்சூர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். உண்மையிலே எனக்கு கூஸ் பம்ஸே வந்துடுச்சு அதை கேட்ட உடனே. இப்படி தான் ஒரு மெச்சூர்டாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், தமிழ்நாட்டு மக்கள் நலனும் இருக்கணும், இதில் யார் குற்றம் செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், சட்டம் ஒழுங்கு மக்கள் நலனுக்காக இதெல்லாம் வந்து நீங்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி மாநிலத்தின் மீதும் நாட்டின் மீதும் மக்கள் மீதும் எந்த ஒரு ஒரு நியாயமா பேசுறது இதுதான். சரி, சென்சிட்டிவான விஷயம் மீது ஒரு கவனமான அறிக்கைன்னு இருக்கீங்க. நிச்சயமா ரொம்ப அதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த விஷயமும் சரி ஒரு மைண்ட் அப்ளிகேஷனோட தான் ஒரு அறிக்கை ஒண்ணும். அம்மையார் அவங்க சசிகலா நடராஜன் சொன்னது வந்து ரொம்ப ஆப்சல்யூட்லி கரெக்ட். இதை வந்து திமுக அரசு இந்த அறிக்கையை ஒரு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு கைட்லைன் மாதிரி வச்சுக்கணும். சரி, ஓகே, இதே நான் நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். இதயத்துல்லா சார், உங்கள் நிறைவு கருத்து. அவங்களுடைய அறிக்கை ஒரு நியாயமான அறிக்கை, பொதுவான அறிக்கை. நீங்கள் சொன்னதை விட ஒன்று கூடுதலாக சொல்கிறாங்க. நான் இங்கே இவ்வளோ நேரம் பேசினது தான், எந்த சாதி மத மோதலையும் ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவன் தம்மா சொல்லியிருக்காங்க. இதை தான் பாஜக RSS போன்றவர்கள் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு தமிழக மக்கள் அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய இந்த தமிழக மக்கள், அது இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், இவர்களுக்கிடையே பிளவை உருவாக்குவதற்கு எந்த சக்தியும் இதில் உள்ளே வந்துடக்கூடாது என்பது அந்த அறிக்கையில் இருக்கிறது என்பதை நான் பாராட்டுகிறேன். நிச்சயமாக. ரமேஷ் சேதுராமன், உங்கள் நிறைவு கருத்து. இல்லை, வரவேற்கத்தக்க ஒரு அறிக்கை. இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, இப்போ அண்ணாமலை கொடுத்தது வந்து இந்த UAPA முன்பு UAPA பின்பு அப்படின்னு நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் அது ஒரு அறிக்கை, இது ஒரு அறிக்கை. ஸோ இரண்டும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. அதனால் இது வரவேற்க வேண்டியது தான். ஸோ அதனால் வந்து இதிலேருந்து நம்ம எப்படின்னாக்கா நிச்சயமாக எந்த வித ஒரு ப்ராப்பரான முறையான இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்படின்னாக்கா அதுக்கு நம்மளாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய. ஓகே, விவாதத்தில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு கேள்விகள் 1000 நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.